फ्रेंड्स इनके வந்து பாத்தீங்கன்னா பீனட் லட்டு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பரா இருக்கும், டேஸ்ட் செம்மையா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அது வதக்கிட்டுக்கணும். நல்லா வந்து கலர் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க. சோ இந்த பீனட் லட்டு வந்து செய்யறது வந்து ஈஸி, ஆனா டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். ஸோ பார்க்க வந்து கரெக்டாக வந்து பிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் போட்டு வந்து செய்வாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்லம் இது ரெண்டு வச்சு தான் வந்து செய்ய போகிறேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து வறுத்தனே இருக்கணும். வறுத்தனே இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து செய்யறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தால் போதும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பொடியை வந்து கிடைக்குது. ஸோ அப்படியே கூட வாங்கிக்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட்டி வெல்லம் வந்து அச்சு வெல்லம் வந்தால் அச்சு வெல்லம் போட்டால் ஒரு மாதிரி ஜாங் ஆகிடும். நல்லா வந்து வரட்டும். பாருங்கள் கலர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு வந்து நல்லா வறுந்து பர்ஃபெக்டாக வந்து வறுக்கிறோமோ அது வந்து அந்த கிறிஸ்பினஸ் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். இந்த சூட்டில் வந்து வரட்டும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வெளியெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டிலே வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து சும்மா பிடிச்சாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ என்ன ஆகணும், சில பேர் வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு தேய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், சும்மா அப்படி பண்ணாவே போதும், நல்லா வந்து வந்துடும். ஸோ என்னோடய குட்டீஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம் ராஜா, யூ லைக் இட் ராஜா பீனட் லட்டு? இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ சும்மா பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து இதாகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புடைச்சிட்டு வந்துக்கலாம். ஸோ நெய் வந்து கலக்கிறோம். நெய் போட்டுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த லட்டு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும், இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து கரெக்டான பாக்கம் வந்திருக்குதா இல்லையான்னு எப்படி கட்டுக்குது அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாக்கம் வந்து இந்த இருக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பாக்கம் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து வேஸ்ட் பண்ணுறது வேணும், இதிலே வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி போட்டுக்கிட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீனட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்வீட்டான ஹெல்த்தியான பீனட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உருண்டை மாதிரி பிடிக்கணுனாலும் உருண்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இது உருண்டை மாதிரி வராது, நான் உருண்டை மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீட் பீனட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸோ என்னோடய புஜ்ஜிக்கு ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது அப் டு 1 மந்த் வரைக்கும் கூட நல்லா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்.
பாக்கம் எடுத்துருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸ் லட்டை வந்து பண்ண போகிறோம். இது ஏன் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும் டேட்ஸ் லட்டு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அளவுக்கு வந்து கொரப்பாக இருக்கட்டும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் பாக்கம் எடுத்தோம் இல்லையா, சேம் பவுல்லே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டை வந்து வறுத்துக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பீனட் தான். பீனட்டை வெல்லம் போட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கரெக்டான இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரட்டும். வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடி அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து நல்லா வந்து ஆட்டும். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கணும். ஸோ மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து ஸோ இது வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இந்த ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லட்டு மாதிரி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போயும் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பெஞ்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம்னாக்கா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 days ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுருக்கலாம். பிகாஸ் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து செஞ்சால் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து லட்டு மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு வச்சுருப்பாரு. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா ஒரு 15 to 20 days வரைக்கும் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது கூட தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் போடல. தேங்காய்னா பச்சை தேங்காய் போடக்கூடாது, கொಬ್ಬರಿ வந்து போடணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்தியான பீனட் அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா டேட்ஸ் லட்டு வந்து ஐரன் ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வர்யா.